வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கோபாலகிருஷ்ணன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் வேகம் எடுக்கும் கொரோனா பாதிப்பு. அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை முழு ஊரடங்கை நீட்டித்து அரசு உத்தரவு. காவல் விசாரணையில் தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம். சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் 27 பேரும் கூண்டோடு மாற்றம். தந்தை மகன் சிறையில் உயிரிழந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடாது. முதலமைச்சருக்கு கமல்ஹாசன் வலியுறுத்தல். சாத்தான்குளம் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்ற அனுமதி தேவையில்லை. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பதில். சேலத்தில் காவல்துறை அதிகாரியை தாக்கிய முன்னாள் எம்பி அர்ஜுனனை கைது செய்ய வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தல். ஒசூரில் மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையில் 36 பேருக்கு கொரோனா தொற்று. 10 நாட்கள் தொழிற்சாலையை மூட உத்தரவு. ஊரடங்கை நீட்டிக்க தமிழக அரசுக்கு பரிந்துரைக்கவில்லை. முதலமைச்சருடனான ஆலோசனைக்கு பின் மருத்துவ நிபுணர் குழு பேட்டி. சென்னையில் கொரோனா பாதிப்பு குறித்த மண்டல வாரியான முழு புள்ளி விவரங்கள் பட்டியலில் திடீர் மாற்றம். மண்டல வாரியாக சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை மட்டுமே வெளியீடு. இந்திய எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 21 வீரர்களுக்கு கொரோனா தொற்று. 655 வீரர்கள் இதுவரை தொற்றில் இருந்து மீண்டுள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற தந்தை மகன் இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் சிறப்பு உதவி ஆய்வாளர் உட்பட 27 பேரும் கூண்டோடு மாற்றப்பட்டுள்ளனர். சாத்தான்குளத்தில் கடந்த வாரம் ஒரு வழக்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட தந்தை மகன் இருவரும் திடீரென மரணமடைந்தனர். இதனால் சாத்தான்குளம் காவல்துறையினர் மீது பொதுமக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் கண்டனம் வலுத்ததால் அதற்கு பணிந்த அரசு சம்பந்தப்பட்ட காவல் உதவி ஆய்வாளர்கள் 2 பேர் உட்பட 3 பேரை பணியிடை நீக்கம் செய்தது. இந்த சம்பவத்திற்கு எதிராக மாநிலம் முழுவதும் தொடர்ந்து கொந்தளிப்பான நிலை காணப்படுவதால் தமிழக அரசு பெரும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளது. இதனால் ஏற்பட்ட நிர்பந்தம் காரணமாக தற்போது சாத்தான்குளம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் உட்பட அங்கு பணிபுரிந்த 27 பேரும் இன்று கூண்டோடு மாற்றப்பட்டனர். அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சாத்தான்குளத்தைச் சேர்ந்த தந்தை மகன் சிறையில் உயிரிழந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடாது என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த ஜெகராஜ் மற்றும் அவரது மகன் பெனிக்ஸ் கோவில்பட்டி கிளை சிறையில் மர்மமான முறையில் உயிரிழந்தனர். இந்த விவகாரம் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இவ்வழக்கு நீதிமன்ற அனுமதியுடன் சிபிஐக்கு மாற்றப்படும் என தமிழக அரசு நேற்று அறிவித்தது. இதனை விமர்சித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் திரு கமல்ஹாசன், சாத்தான்குளம் வழக்கை சிபிஐக்கு மாற்றி பொறுப்பை தட்டி கழிக்காதீர்கள் எனவும், குற்றவாளிகள் மேல் ஐபிசி 302வது பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை புலனாய்வுத் துறையிடம் ஒப்படையுங்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சிபிஐ விசாரணைக்காக மாற்றப்பட்டு கிடப்பில் இருக்கும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட வழக்குகளின் வரிசையில் இதையும் சேர்த்து மக்கள் மறந்து விடுவார்கள் என காத்திராமல் நீதியை காத்திடுங்கள். காலம் தாழ்த்தப்பட்ட நீதி அநீதி என திரு கமல்ஹாசன் பதிவிட்டுள்ளார்.
சாத்தான்குளம் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவது குறித்து நீதிமன்ற அனுமதி தேவையில்லை என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் செல்போன் கடை நடத்தி வந்த ஜெகராஜ், அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோர் காவல்துறை விசாரணையில் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் நீதி கேட்டு தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் குரல் எழுப்பி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவது குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு சார்பில் முறையிடப்பட்டது. அப்போது சிபிஐ விசாரணை என்பது மாநில அரசின் கொள்கை முடிவு என்றும் இதில் நீதிமன்றம் தலையிடாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட நீதிமன்றத்தின் அனுமதி தேவையில்லை என்றும் உயர்நீதிமன்ற கிளை கருத்து தெரிவித்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது சாத்தான்குளம் காவல் நிலையம் வருவாய்த்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் யோசனை தெரிவித்தனர். தமிழக அரசு முறையீடு வழக்கு 2 வார காலத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஒசூரில் மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையில் 36 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து 10 நாட்கள் தொழிற்சாலையை மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சிப்காட் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் ஒசூர் சுற்றுப்புற பகுதி மற்றும் அருகில் உள்ள கர்நாடக மாநிலம் அத்திப்பள்ளி, சர்ஜாபுரம் உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து சுமார் 1200 பேர் சுழற்சி முறையில் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்நிலையில் இங்கு பணிபுரிந்து வரும் ஒசூரைச் சேர்ந்த 21 தொழிலாளர்களுக்கும் அத்திப்பள்ளியைச் சேர்ந்த 15 தொழிலாளர்களுக்கும் கொரோனா தொற்று உறுதியானது. இதையடுத்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் வருவாய் கோட்டாட்சியர் குமரேசன், வட்டாட்சியர் வெங்கடேசன் தலைமையிலான மருத்துவ குழு அந்த தொழிற்சாலைக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தி 10 நாட்கள் தொழிற்சாலையை மூட அறிவுறுத்தினர். ஊரடங்கை நீட்டிப்பது கொரோனா தொற்றை தடுப்பதற்கு தீர்வாகாது என்றும் பொது ஊரடங்கை நீட்டிப்பது பற்றி அரசுக்கு பரிந்துரைக்கவில்லை என்றும் மருத்துவ குழு தெரிவித்துள்ளது. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் பொது ஊரடங்கு நாளையுடன் முடிவுக்கு வரும் நிலையில் தலைமைச் செயலகத்தில் மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் உள்ளிட்டோர் இன்று இதுகுறித்து ஆலோசித்தனர். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மருத்துவ குழுவினர் தமிழகத்தில் கொரோனா பரிசோதனை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். கொரோனா பாதிப்பு இரட்டிப்பாகும் வேகம் குறைந்திருப்பதாக குறிப்பிட்ட அவர்கள், அதே நேரம் தொற்று அதிகம் உள்ள பகுதிகளில் பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் அரசுக்கு பரிந்துரைத்ததாக கூறினார்கள். சென்னையை தொடர்ந்து திருச்சி, வேலூர், மதுரை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தனர். கொரோனா தொற்றை தடுக்க ஊரடங்கு மட்டுமே தீர்வாகாது என்றும் கூறிய மருத்துவக் குழுவினர் அதனை நீட்டிப்பது குறித்து அரசுக்கு பரிந்துரைக்கவில்லை என்றும் தெரிவித்தனர். மேலும் சென்னை தவிர்த்த பிற பகுதிகளில் பொது போக்குவரத்தை கட்டுப்பாட்டுடன் செயல்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் கொரோனா பாதித்த 80% பேருக்கு லேசான அறிகுறிகள் மட்டுமே இருப்பதால் பொதுமக்களுக்கு நோய் தொற்று குறித்த அச்சம் தேவையில்லை என்றும் மருத்துவ குழுவினர் தெரிவித்தனர். சென்னையில் கொரோனா தொடர்பாக தினந்தோறும் வெளியிடப்பட்டு வரும் மண்டல வாரியான பாதிப்பு பட்டியல் முறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இனி சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை மட்டுமே வெளியிடப்படும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் உள்ள 15 மண்டலங்களில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை, குணமடைந்தோர் எண்ணிக்கை, சிகிச்சையில் உள்ளோர் எண்ணிக்கை ஆகியவை மண்டலங்கள் வாரியாக தினந்தோறும் வெளியிடப்பட்டு வந்தன. இந்த தகவல்களை சென்னை மாநகராட்சி தினந்தோறும் காலை வேளையில் வெளியிட்டு வந்தது. இந்நிலையில் இனி மண்டலங்கள் வாரியாக சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை மட்டுமே வெளியிடப்படும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் அதிகபட்சமாக அண்ணா நகரில் 2739 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மாநகராட்சி இன்று வெளியிட்டுள்ள தகவலின்படி 53,762 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளில் 21,094 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 31,858 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பி உள்ளதாகவும் 809 நபர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மொத்தம் உள்ள 15 மண்டலங்களில் அதிகபட்சமாக அண்ணா நகரில் 2,739 பேர்,
கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தேனாம்பேட்டை மண்டலத்தில் 2296 பேருக்கும், ராயபுரத்தில் 2153 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோடம்பாக்கத்தில் 2137 பேரும், தண்டையார்பேட்டையில் 1990 பேரும், திருவிக நகரில் 1561 பேரும் சிகிச்சை பெறுகின்றனர். அடையாறு மண்டலத்தில் 1377 பேருக்கும், திருவொற்றியூரில் 1053 பேருக்கும், வளசரவாக்கத்தில் 1009 பேருக்கும், அம்பத்தூரில் 879 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாதவரத்தில் 864 பேரும், ஆலந்தூரில் 705 பேரும், சோழிங்கநல்லூரில் 537 பேரும், பெருங்குடியில் 517 பேரும், மணலியில் 410 பேரும் கொரோனா பாதிப்பில் இருந்து மீள சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் இந்திய எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 21 வீரர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட வீரர்கள் குறித்து எல்லை பாதுகாப்பு படை சார்பாக அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் கடந்த 24 மணி நேரத்தில் இந்திய எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 21 வீரர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிக்கப்பட்ட 655 வீரர்கள் இதுவரை தொற்றில் இருந்து மீண்டுள்ளதாகவும், தற்போது 305 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. 18 வீரர்கள் ஒரே நாளில் குணமடைந்துள்ளதாகவும் BSF வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் காவல்துறை அதிகாரியை தாக்கிய முன்னாள் MP அர்ஜுனனை கைது செய்ய வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். ஊரடங்கு காரணமாக சேலத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரியை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தகாத வார்த்தைகளால் பேசி காலால் எட்டி உடைக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் MP அர்ஜுனன் மீது சூரமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். பார்ப்பதற்கு மிகவும் அறிவுறுக்கத்தக்கதாக, மிகவும் கண்டிக்கத்தக்க நிகழ்ச்சியாகும். ஆளுங்கட்சியை சேர்ந்தவர். இன்னும் சொல்ல போனால் அர்ஜுனன் ஏற்கனவே காவல்துறையில் ஆய்வாளராக பணியாற்றியவர் என சொல்லப்படுகிறது. அவர் அந்த பொறுப்பில் இருந்து அவராகவே ராஜினாமா செய்து அரசியல் ஈடுபட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர் பகிரங்கமாக ஒரு பொது இடத்தில் காவல்துறை அதிகாரியை தாக்க, காலால் எட்டி உதைத்து தாக்க முயற்சியை மேற்கொண்டிருப்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. அவர் மீது முறையாக வழக்கு பதிவு செய்து காவல்துறை அதிகாரிகளை தாக்க மேற்கொண்ட அந்த முயற்சியை வழக்காக பதிவு செய்து உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்து நீதிமன்றத்தின் மூலமாக உரிய தண்டனையை பெற்றுவதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.
நடிகை வனிதா விஜயகுமார் தனது கணவரின் முதல் மனைவி எலிசபெத் ஹெலன் 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். நடிகை வனிதா விஜயகுமார், விஷுவல் எஃபெக்ட்ஸ் இயக்குனர் பீட்டர் பால் ஆகியோரின் திருமணம் சென்னையில் கடந்த சனிக்கிழமையன்று நடைபெற்றது. இதையடுத்து பீட்டர் பாலின் முதல் மனைவி எலிசபெத் தன்னிடம் விவாகரத்து பெறாமல் தனது கணவர் நடிகை வனிதாவை திருமணம் செய்து கொண்டதாக வடபழனி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனால் வனிதா விஜயகுமாரின் 3வது திருமணம் சர்ச்சைக்குள்ளானது. இந்நிலையில் பீட்டர் பால் 8 வருடங்களுக்கு முன்பே மனைவியை பிரிந்துவிட்டார் என்றும் அவரை பற்றி தனக்கு முழுமையாக தெரியும் என்றும் வனிதா கூறியுள்ளார். இருவரும் தனித்தனியாகத்தான் வாழ்ந்து வந்தார்கள் என்றும் அவர்களுக்கிடையே எவ்வித பேச்சுவார்த்தையும் கிடையாது என்றும் தெரிவித்துள்ளார். பீட்டர் பாலின் முதல் மனைவி எலிசபெத் 1 கோடி ரூபாய் கேட்பதாக தெரிவித்த வனிதா, அவ்வளவு பணத்திற்கு தாங்கள் எங்கே போவது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த பிரச்சனையை தங்கள் வழக்கறிஞர் பார்த்துக் கொள்வார் என்றும் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் மழைநீர் வடிகால் வாய்க்காலை உடனடியாக தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். வேளாங்கண்ணி செபஸ்தியார் நகரில் சுமார் 350 குடும்பத்தினர் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். செபாஸ்தியார் நகரிலிருந்து வேளாங்கண்ணி பேருந்து நிலையம் வரை மழைநீர் வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படாததால் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்து விடுகிறது. மழை நீருடன் கழிவுநீர் கலந்து விஷப்பாம்பு மற்றும் பூச்சிகள் உட்புகுவதால் இரவு நேரங்களில் மக்கள் தூக்கமின்றி தவித்து வருகின்றனர். இதனால் அப்பகுதி மக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன் நாயரிடம் மனு அளிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் செபஸ்தியார் நகர் பகுதியில் வசிக்கும் மக்களாகிய எங்களுக்கு குறிப்பாக இந்த மழை காலங்களில் அதிக பாதிப்பு ஏற்படுகிறது. அங்கு கிட்டத்தட்ட சுமார் 350 குடும்பங்கள் வசிக்கின்றனர். ஒவ்வொரு மழை காலங்களிலும் அனைத்து வீடுகளிலும் மழைநீர் உட்புகுந்து அங்கு வசிக்கின்ற மக்களுக்கு விஷ ஜந்துக்களால் பாதிப்புகளும் மற்ற விதமான உடல்நிலை கோளாறுகளும் ஏற்படுகிறது. கடந்த ஆண்டு பெய்த கடுமழையின் காரணமாக அனைத்து துறை அதிகாரிகளும் வந்து பார்வையிட்டு சென்ற பொழுதும் கூட அதன் பிறகு எந்தவித ஒரு துரித நடவடிக்கையும் இல்லாமல் எங்கள் பகுதியானது மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் சிறப்பு நிலை பேரூராட்சி வழியாகவும் இன்று மாவட்ட ஆட்சியர் மூலமாகவும் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட 82 வயது முதியவருக்கு கொரோனா என யூகித்து தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்க மறுத்ததால் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியைச் சேர்ந்த முகமது இப்ராஹிம் என்பவர் கடுமையான மார்புச்சளி காரணமாக நேற்று முன்தினம் திண்டுக்கல்லில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு முதலில் கொரோனா தொற்று பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என கூறி அதற்கான மாதிரிகளை சேகரித்தனர். ஆனால் அதற்கான முடிவுகள் வருவதற்கு முன்பே அவரை மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் அனுப்பி வைத்தனர். அங்கு அந்த முதியவருக்கு எந்த சிகிச்சையும் அளிக்கப்படாமல் மீண்டும் கொரோனா பரிசோதனை மட்டுமே செய்யப்பட்டது. அதன் பிறகு வந்த பரிசோதனை முடிவில் அவருக்கு கொரோனா தொற்று இல்லை என்பது தெரியவந்தது. ஆனால் அதற்குள்ளாக முதியவர் உரிய சிகிச்சை கிடைக்காமல் பரிதாபமாக உயிரிழந்தார். மருத்துவமனையின் அலைக்கழிப்பே தனது தந்தை உயிரிழப்புக்கு காரணம் என அவரது மகன் கதறியபடி கூறியது காண்போர் நெஞ்சை உருக்குவதாக இருந்தது. கொரோனான்னு சேர்த்துட்டாங்களா? கொரோனான்னு சொல்லி திட்டுக்கல்ல இருந்து இங்கே தள்ளி விட்டாங்கம்மா. சரி, 3 நாளா பச்சை தண்ணியாக குடிக்கிற ஒரு குளுக்கோஸ் கொடுக்கறதுக்கு டாக்டருக்கு அப்படிலாம் அந்த ரிப்போர்ட் வந்தாக்க நாங்கள் வைத்தியம் பார்ப்போம். சும்மா குறைச்சிட்டு 2 மாத்திரையை கொடுத்தாங்க. ஐயா தண்ணியாக குடிச்சாரு. கடைசி ரிப்போர்ட் இப்போ வந்து பார்க்குது நெகட்டிவ் வந்துருச்சு. அதெல்லாம் கொரோனா இல்லைன்னு வருது போய் சொல்றி. அப்பாவா? அட ஒரு உசுறு ஏதோ ஒரு செஞ்சு கூட போய் நான் கவலைப்பட மாட்டேன். சும்மா 50 பேர் உள்ள சும்மா தான் போட்டு வச்சிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேச மாநில பள்ளி தேர்வுகளில் சுமார் 7,97,000 மாணவர்கள் இந்தி மொழிப்பாட தேர்வில் தோல்வியடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பள்ளி தேர்வு முடிவுகள் கடந்த சனிக்கிழமை வெளியிடப்பட்டன. இதில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சுமார் 7,97,000 மாணவர்கள் ஹிந்தி மொழி பாடத் தேர்வில் தோல்வியடைந்துள்ளனர். மேலும் நடுநிலை பள்ளி தேர்வுகளில் சுமார் 2,70,000 மாணவர்களும் உயர்நிலை பள்ளி தேர்வுகளில் சுமார் 5,28,000 மாணவர்களும் இந்தியில் தோல்வியடைந்துள்ளதாக தேர்வு முடிவுகள் தெரிவித்துள்ளன.
இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காணலாம். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக மகாராஷ்டிர மாநிலத்தில் வரும் ஜூலை 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கடந்த மார்ச் 24ஆம் தேதி நள்ளிரவு பிறப்பிக்கப்பட்ட கொரோனா தேசிய ஊரடங்கு 5ஆம் கட்டமாக பல்வேறு தளர்வுகளுடன் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஊரடங்கை நீட்டிப்பதா அல்லது தளர்வுகளை அதிகப்படுத்துவதா என்பதை மாநில அரசுகளை முடிவெடுக்கலாம் என்று மத்திய அரசு அறிவித்தது. இதனையடுத்து மகாராஷ்டிராவில் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை ஊரடங்கை நீட்டிப்பதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆவின் நிர்வாகத்தை கண்டித்து சங்கரன் கோவிலில் 2000 லிட்டர் பாலை தரையில் கொட்டி முகவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கரன் கோவில் பகுதியில் இருந்து கூட்டுறவு பால் உற்பத்திக்கு நாள்தோறும் லட்சக்கணக்கான லிட்டர் பால் விநியோகம் செய்யப்படுவது வழக்கம். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பால் கொள்முதல் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மனோகரனிடம் பால் முகவர்கள் முறையிட்டும் பலன் அளிக்காததால் சங்கரன் கோவில் ஆவின் பால் குளிரூட்டும் நிலையத்தை முற்றுகையிட்டு பாலை சாலையில் கொட்டி பால் முகவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து ராமேஸ்வரத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட மாணவர் அணி சார்பில் கார் மற்றும் ஆட்டோக்களை கயிறு கட்டி இழுத்து அவற்றை விற்பனை செய்யும் விதமாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் முதல் வட்டாட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாணவர் காங்கிரஸ் கட்சியினர் சமூக இடைவெளியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று ராமநாதபுரம் தலைமை தபால் அலுவலகம் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் மாவட்ட தலைவர் திரு தெய்வேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டத்தில் 20 ஊராட்சி பகுதிகளில் அடிப்படை பணிகளை மேற்கொள்ள நிலுவைத் தொகையை விடுவிக்க கோரி 20க்கும் மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். நிதி ஒதுக்காததால் குடிநீர், சாலை உள்ளிட்ட எந்தவொரு அத்தியாவசிய பணிகளையும் மேற்கொள்ள முடியவில்லை என ஊராட்சி மன்ற தலைவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே நிலுவையில் உள்ள தொகையை உடனடியாக வழங்கி அடிப்படை பணிகளை மேற்கொள்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினர். திருப்பூர் மாவட்டத்தில் உயர்மின் கோபுரங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் வழிமுறைகளை பின்பற்றி திருப்பூரில் இழப்பீடு நிர்ணயம் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சமூக இடைவெளியை பின்பற்றி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடைகளை பிடித்து 75க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கோஷங்களை எழுப்பி நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சந்தை மதிப்பில் இழப்பீடு வழங்கும் வரை தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டத்தில் வங்கி மேலாளர் உட்பட 46 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் மேலாளருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து வங்கி முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு 3 நாட்கள் வங்கி முடக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று புதிதாக 191 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் மாவட்டத்தில் மொத்தம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3715 உயர்ந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று புதிதாக திருவள்ளூர், ஆவடி, பூந்தமல்லி, திருத்தணி, திருவேற்காடு, வில்லிவாக்கம், ஊத்துக்கோட்டை, சோழவரம், மீஞ்சூர், பொன்னேரி, எல்லாபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 191 பேர் தொற்று உறுதி செய்யப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது மருத்துவமனைகளில் 1307 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கரூரில் புதிதாக நியமிக்கப்பட்ட அமமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கரூர் மேற்கு மாவட்ட அமமுக சார்பில் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் திரு PSM தங்கவேல் கூட்டத்திற்கு தலைமையேற்று நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். கரூர் மேற்கு மாவட்ட அவைத் தலைவர் ஆரியூர் சுப்பிரமணியன், பொருளாளர் காதப்பாறை திரு தங்கவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர்.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காவலூருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் காவல் நிலையத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. கூடலூரை அடுத்துள்ள சேரம்பாடி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வரும் ஒருவர் மதுரை சென்று வந்ததால் கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டது. மேலும் அவரை 15 நாட்கள் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ள மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருந்தனர். ஆனால் சேரம்பாடி காவல் நிலைய காவல் ஆய்வாளர் அவரை வலுக்கட்டாயமாக பணிக்கு அழைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று கிடைத்த பரிசோதனை முடிவில் கொரோனா உறுதியானதால் காவல் நிலையம் மூடப்பட்டது. ராமநாதபுரத்தில் திடீரென இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இன்று காலை முதல் கோடை வெயில் கொளுத்தியது. இந்நிலையில் திடீரென மதியம் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கும் மேல் பெய்த இந்த மழையால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே தனியார் பள்ளியில் கொரோனா வார்டு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அருகே தனியார் பள்ளியில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக வார்டு அமைக்கும் பணி நடைபெற்றது. இதுகுறித்த தகவலின் பேரில் அங்கு திரண்ட பொதுமக்கள் கொரோனா வார்டு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாத்தான்குளம் விவகாரத்தை கண்டித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் ஜெகராஜ் மற்றும் அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோர் மரணம் அடைந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி மதுரை மாவட்ட வழக்கறிஞர்கள் சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வளாகத்தில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் வழக்கறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள் என 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினார்கள். ஈரோட்டில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர், முகக்கவசம் ஆகியவை வழங்கப்பட்டன. ஈரோடு மாநகர கிழக்கு மாவட்டம் 36வது வட்டக்கழகம் சார்பில் எல்லை மாரியம்மன் கோவில் பகுதியில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர், முகக்கவசம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. மாவட்ட மாணவர் அணி இணை செயலாளர் திரு தீபன், 36வது வட்ட செயலாளர் திரு முகமது ராசிக் உள்ளிட்டோர் பங்கேற்று வழங்கினர். ஊரடங்கு காலத்தில் மின் கட்டணம் கணக்கீடு செய்வது எப்படி என்பது குறித்து மின்சார வாரியம் விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய மக்கள் கட்சி தலைவர் திரு எம்.எல். ரவி சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுப்பையா மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி ஆகியோர் அடங்கிய அமர்வு ஊரடங்கு காலத்தில் மின் கட்டணம் கணக்கீடு செய்வது எப்படி என்பது குறித்து விளக்கம் அளிக்க மின்சார வாரியத்திற்கு உத்தரவிட்டனர். இரு தரப்பும் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூலை 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். புதுச்சேரி அருகே கொரோனா பாதிப்பால் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் முதலமைச்சர் நாராயணசாமி ஆய்வு மேற்கொண்டார். கூனிச்சம்பட்டு கிராமத்தில் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்த 40க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் கூனிச்சம்பட்டு பகுதி தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கூனிச்சம்பட்டு கிராமத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் நாராயணசாமி அங்கு பணியில் இருக்கும் மருத்துவ குழுவினரிடம் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து காணுங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.